வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்தா வாழைத்தண்டு சாம்பார். வாழைத்தண்டு சாம்பார் டேஸ்டியாக எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. எல்லா சாம்பாருமே ஒரே மாதிரி வைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு காய் சேர்த்து வைக்கும்பொழுது சில சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருவோம். அதுக்கு பிறகு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பருப்பு வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்றாற் போல் கால்குலேட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு இது போல் நாரெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு கனமானதாக இருந்ததுன்னா இந்த ரவுண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரை வட்டத்தில் கரைக்கும். அது போல் கட் பண்ணிவிட்டு அதை இதனோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுடலாம். நம்ம தண்ணி விட்ட பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதிலேயே சேர்க்குறோம். ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு சாம்பாருக்கு தேவையான காரத்திற்கு மிளகாய் தூள் சேர்க்குறோம். நம்ம குழம்புக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, குழம்பு மிளகாய் தூள், அதுவே சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக சாம்பாருக்கு பயன்படுத்துகிற உப்பில் 3ல் 1 பங்கு உப்போ இல்லை பாதி உப்போ இப்போ சேர்த்துருங்க. முழு உப்பையும் சேர்க்க வேணாம். வாழைத்தண்டு சாம்பாருக்கு காய் வேக வைக்கும் பொழுதே நீங்கள் முழு உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா வாழைத்தண்டில் எல்லா உப்பும் போயிட்டு ஸ்டோர் ஆகி கரிக்க ஆரம்பிச்சிடும் வாழைத்தண்டு. அதனால நீங்கள் பாதி அளவு உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்ட உடனே வாழைத்தண்டு வெந்துதான்றதை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு பருப்பு இதனோடு சேர்க்க போகிறோம். துவரம் பருப்பு 200 கிராம் அளவு குழைவாக வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வேக வைக்கும்பொழுது நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு மசிச்சு அதையும் இதனோட சேர்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சோம். அந்த பாத்திரத்துலேயே நம்ம பருப்பும் சேர்த்தா அது அவ்வளவா போராது. அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி இதில் தான் நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம். பருப்பு சேர்த்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா மேலே கொதி வந்துடும். லைட்டாக கொதி வர அந்த சமயத்தில் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி புளி தண்ணி இதில் சேர்த்துருங்க. வாழைத்தண்டு சாம்பாருக்கு புளி தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. புளிப்பும் நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா வாழைத்தண்டில் அந்த புளிப்பு சுவை எல்லாம் போய் ஸ்டோர் ஆகிடும். தண்டு சாப்பிடும்பொழுது நல்லா இருக்காது. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பில் மீதம் இருக்க உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சா 2 நிமிஷத்துக்குலாம் நல்லா கொதி வந்துடும். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிற பேன் அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் பொரியிற இந்த சமயத்தில் கருவேப்பிலை நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்றாற் போல் 1 இனுக்கோ 2 இனுக்கோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் எடுத்து இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. தாளிப்பை சேர்த்த பிறகு இதில் லைட்டாக கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவி விட்டுடுங்க. கொத்தமல்லி தூவும்போது பொடியாக கட் பண்ணி தூவி விடுங்க. அப்போ தான் கொத்தமல்லி நம்ம சாம்பார் சர்வ் பண்ணுறதுக்கு எடுக்கும்பொழுது நாராக நீளமாக வராமல் இருக்கும். கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போது நம்மளோட வாழைத்தண்டு சாம்பார் சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு சாம்பார் செய்யும்பொழுது கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஃபர்ஸ்ட்டு காய் வேகும்பொழுது குறைவாக தான் சேர்க்கணும். அதே சமயத்தில் காரமும் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். ஏன்னா வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிற தன்மை கொண்டது. அதனால் அதே சமயத்தில் சாம்பாருக்கு நம்ம ஊற்றுற புளி பார்த்திங்கன்னா 200 கிராம் பருப்பு நான் சேர்த்து 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவு இந்த சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, அதாவது பெரிய நெல்லிக்காய் கிடையாது, சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி சேர்த்தா போதும். இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழைத்தண்டு சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த வாழைத்தண்டு சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.